இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜாங்கோ வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அந்த கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஓகே, ஜாங்கோ இன்ஸ்டால் பண்ணக்கு என்ன ரெக்யர்மெண்ட் வேணும்? ஸோ என்ன ரெக்யர்மெண்ட் வேணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பைத்தான். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணுங்கள். அவரோட அஃபீஷியல் வெப்சைட் போயிடுங்க. டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு இதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். சரிங்களா? இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது பிப் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஓகே, தென் அதை இன்ஸ்டால் பண்ணக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, இல்லை ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்குது. இதை கொடுக்குறது பெஸ்ட்டாக இருக்கும். இதை கொடுத்து நீங்கள் எஸ் கொடுத்து ஓப்பன் பண்ணுங்கள். இதில் நீங்கள் என்ன ஆப்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப் இன்ஸ்டால் ஜாங்கோ. ஸோ இது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிரும். பட் ஆல்ரெடி நான் என்னோடய சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால் அதில் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு காமிக்குது. நீங்கள் இன்டர்நெட் வந்து ஆன் பண்ணி வச்சுட்டு தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். அதில் என்ன கமாண்ட் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப் இன்ஸ்டால் ஜாங்கோ. ஓகே, தென் நெக்ஸ்ட் இதை யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி ஒரு ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ எப்படி ஒரு ப்ராஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்குன்னு ஒரு ஃபோல்டர் வச்சுக்கோங்க. அதில் போய் நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த மாதிரி கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஹோம் டைரக்டரியில் அது ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா django-admin ஸ்டார்ட் ப்ராஜெக்ட். ஓகே, ஸ்டார்ட் ப்ராஜெக்ட். ஸோ ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு நேம் கொடுங்க. அந்த நேமில் தான் இங்கே ஃபோல்டர்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஓகே, நான் இதில் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெமோ அந்த நேமில் கொடுக்குறேன். சரிங்களா? இதை கொடுத்து நீங்கள் என்டர் கீ ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டெமோ அந்த நேமில் எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டெமோன்னு ஒரு ப்ராஜெக்ட் எனக்கு க்ரியேட் ஆகிருக்கு. இதை நீங்கள் எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிடி டெமோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எனக்கு அந்த டைரக்டரிக்குள்ளே நான் என்டர் பண்ணிடுவேன். இதில் நீங்கள் கோடு டாட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, என்னோடய விஎஸ் கோட் எடிட்டரில் என்னோடய ஃபைல் ஓப்பன் ஆகும். ஓகே, இது என்னோடய விஎஸ் கோட் எடிட்டரில் எனக்கு ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம், செக் பண்ணி பார்க்கலாம். இதை லைவாட்டே நீங்கள் பார்க்க முடியும். இதில் நீங்கள் எப்படி இதை ரன் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் டெர்மினல், இதுலேயே ஆக்சுவலாக டெர்மினல் இருக்குது. இதை கிளிக் பண்ணிவிடுங்க. விஎஸ் கோட் எடிட்டரில் நியூ டெர்மினல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு டெர்மினல் விண்டோ பாட்டமில் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை manage.py ரன் சர்வர். ஸோ இதை கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ரன் ஆகிடும். சரிங்களா? இதில் பாருங்கள், இதில் http://127.0.0.1 8000 போர்ட் நம்பர். ஓகே, இதை நீங்கள் அப்படியே கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்னோடய ப்ரௌசரில் ஓப்பன் ஆகும். இதுதான் என்னோடய டிஃபால்ட்டு பேஜ். ஓகே, இதில் ஆக்சுவலாக என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், ஜாங்கோ 5.1 வெர்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம இன்ஸ்டாலேஷன் பார்த்திங்கன்னா ஜாங்கோ 5.1 வெர்ஷன். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம எப்படி ஒரு பேஜ் நம்ம க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணுங்கள், டெம்ப்ளேட்ஸ். ஸோ டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிங்க. தென் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த செட்டிங்ஸில் வந்து சின்ன சின்ன செட்டிங்ஸை வந்து நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணும். அதில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு டிஐஆர் அப்படின்னு ஒரு கான்செப்ட், ஒரு கீ இருக்குது பாருங்கள். இந்த டிஐஆரில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்ஸை ஜஸ்ட் அதில் கான்ஃபிகர் பண்ணணும். ஓகே, அப்போது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் இம்போர்ட் ஓஎஸ். ஓகே, ஓஎஸை இம்போர்ட் பண்ணிக்கிங்க. தென் ஆஃப்டர் வந்து இதில் os.path ஓகே .join அந்த இதை ஜாயின் பண்ணுங்கள். டெம்ப்ளேட்ஸை இதில் ஜாயின் பண்ணணும். அதில் பேஸ் டிஐஆர். ஓகே, பேஸ் டிஐஆர் இது ஆக்சுவலாக என்னென்னா இதோட ஹோம் டைரக்டரி. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இருக்குது இதோட பேரண்ட் டைரக்டரி. ஓகே, அதான் பேஸ் டிஐஆர் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே,
இந்த பேஸ் dir கமா அது என்ன ஃபோல்டர்னு பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்ஸ். ஓகே, டெம்ப்ளேட்ஸ் அது கொடுத்துட்டிங்கன்னா ஜஸ்ட்டு கான்ஃபிகரேஷன் ஓகே. தென் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆப் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆப் டேட்டா. ஓகே, இது கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஆப் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதோட ஸ்ட்ரக்சர் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். டிஃபால்ட்டாக ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா அதில் manage.py இருக்கும். இதுதான் ஆக்சுவலாக மெயின் ஃபைல். ஓகே, இங்கே இருந்தால் உங்களுக்கு ஸ்டார்ட்டே ஆகும். ஸோ நீங்கள் ஒரு ஃபைலை ரன் பண்ணுறதா இருந்தாலும் இல்லை ஒரு ஆப் நீங்கள் க்ரியேட் பண்ணுறதா இருந்தாலும் அந்த manage.py அந்த கான்செப்ட் இல்லாமல் நீங்கள் ஒர்க் பண்ண முடியாது. ஓகே, இதில் இந்த டெமோவில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ், இது ஆக்சுவலாக என்னென்னா ப்ராஜெக்ட் நேம், இதில் செட்டிங்ஸ் இருக்குது, யூஆர்எல் இருக்குது. இந்த யூஆர்எல்ல தான் நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் என்னென்ன ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறீங்களோ அதை யூஆர்எல்லில் யூஸ் பண்ணணும். இது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் செட்டிங்ஸ் பண்ணிட்டீங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த செட்டிங்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்க. தென் ஆஃப்டர் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ண அந்த ஆப்பை இங்கே யூஸ் பண்ணணும். ஆப் டேட்டா. ஓகே, ஆப் டேட்டா இதை நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிடுங்க. த நெக்ஸ்ட்டு view.py. ஓகே, ஆப் டேட்டாவில் பார்த்தீங்கன்னா views.py அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது இல்லையா. இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஆக்சுவலாக இங்கே தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஆக்சுவலாக நம்ம இதில் என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஃபங்க்ஷன் டெஃப், ஃபங்க்ஷன் நேம் வந்து ஃபஸ்ட் பேஜ். ஓகே, ஃபஸ்ட் பேஜ், ஃபஸ்ட் பேஜ் ஆஃப். இதில் நீங்கள் ரிக்வெஸ்ட் அப்படின்னு ஒன்று வச்சுடுங்க. ஸோ ரிக்வெஸ்ட். ஓகே, ஆக்சுவலாக இந்த ரிக்வெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம கொடுக்குற ஒரு பேராமீட்டர் தான். நீங்கள் நார்மலாக ஒரு வெப்சைட்டு நீங்கள் கொடுக்குறீங்க, ஒரு ப்ரௌசரில் ஒரு பேஜை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ரிக்வெஸ்ட். ஓகே, ஸோ அதை பேஸ் பண்ணி நான் யூஸ் பண்ண ஒரு நேம் தான் ரிக்வெஸ்ட்டு. வாட் எவர் நீங்கள் எதுனாலும் யூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் நான் பாஸ் அப்படின்னு நான் கொடுத்து வைக்கிறேன். இப்போ பாருங்கள், இதில் டெம்ப்ளேட்ஸில் வந்து ஒரு பேஜ் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். அந்த பேஜ் நேம் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ். ஓகே, index.html. ஸோ இந்த HTML பேஜ் நான் ஒரு பேஜ் நான் க்ரியேட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு H1 டேக்கில் நான் வெல்கம் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். ஓகே, வெல்கம். ஸோ இந்த பேஜை நான் இந்த ஃபங்க்ஷனில் வந்து ரீடைரக்ட் பண்ணணும். அதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரிட்டர்ன் ரெண்டர் ஆஃப். ஓகே, ரெண்டர் ஆஃப் ரிக்வெஸ்ட் கமா நீங்கள் என்ன ரிக்வெஸ்ட் பண்ணுறீங்க அந்த ரிக்வெஸ்ட்டு கமா அந்த பேஜோட நேம். ஸோ என்னென்ன பேஜ் யூஸ் பண்ணியிருக்கோம், இண்டெக்ஸ். ஓகே, index.html. ஓகே, இப்போது நீங்கள் இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு பாருங்கள். ஃபங்க்ஷன் நேம் வந்து ஃபஸ்ட்டு பேஜ். ஓகே, இந்த ஃபஸ்ட்டு பேஜை அப்படியே நான் யூஆர்எல்ல கொடுக்கணும். ஆக்சுவலாக இது எங்கே இருக்குது பாருங்கள், அந்த views.py எங்கே இருக்குது, ஆப் டேட்டாவில் இருக்குது. ஓகே, அப்போ யூஆர்எல்லில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஆர்எல்ல ஒரு சின்ன ஒரு லைன் மட்டும் நீங்கள் எழுதணும். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நீங்கள் ஆப் டேட்டாவை கால் பண்ணணும். ஓகே, அந்த ஆப் டேட்டா எப்படி கால் பண்ணுவீங்க, ஃப்ரம் ஆப் டேட்டா, அதில் டாட் வியூஸ், இம்போர்ட் ஆஸ்ட்ரிக். ஆஸ்ட்ரிக் மீன்ஸ் என்னென்னா அதில் யூஸ் பண்ணக்கூடிய ஆல் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, இல்லை அப்படின்னா பர்டிகுலராக அந்த ஃபங்க்ஷன் மட்டும் யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் அங்கே என்ன யூஸ் பண்ணணும், ஃபஸ்ட்டு பேஜ் மட்டும் யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஆஸ்ட்ரிக் யூஸ் பண்ணலாம். ஆஸ்ட்ரிக் ரெஃபர்ஸ் டு ஆல் பேஜஸ். தென் இதில் அந்த பாத் நான் யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். எக்ஸாம்பிள் பாத் ப்ராக்கெட்டில் இதில் ஃபஸ்ட் நீங்கள் கொடுக்குறது அந்த யூஆர்எல் நேம். ஓகே, ஸோ யூஆர்எல் நேம் நான் என்ன யூஸ் பண்ணுறேன், எக்ஸாம்பிள்னால் இண்டெக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலான்னு வைங்க. ஸோ இண்டெக்ஸ், தென் கமா ஃபைல் நேம் என்னது, ஃபங்க்ஷன் நேம். ஸோ ஃபங்க்ஷன் நேம் வந்து ஃபஸ்ட்டு பேஜ். ஓகே, இப்போ நீங்கள் ரன் பண்ணுங்கள். ரன் பண்ணக்கு என்ன கமாண்ட் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா
பை manage.py run server. ஓகே, இது நீங்கள் என்டர் கீ ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா என்னோடய சர்வர் இப்போது ரன்னிங்கில் இருக்குது. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் நீங்கள். ஓகே, இதில் பாருங்கள் இண்டெக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஸ்லாஷ் இண்டெக்ஸ் அப்படின்னு கொடுத்து நீங்கள் என்டர் கீ ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் பேஜ் லோட் ஆகிட்டு. சரிங்களா, இதுதான் இதோட கான்செப்ட்டு. ஆக்சுவலாக இந்த இண்டெக்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் இதில் எதுனாலும் கொடுக்கலாம், இதுதான் கொடுக்கணுங்கிறது கிடையாது. வாட் எவர் நீங்கள் எதுனாலும் கொடுக்கலாம். இங்கே என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை தான் நீங்கள் இங்கே யூஸ் பண்ணணும். நான் இதில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதில் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை என்ன பண்ணணும், இந்த யூஆர்எல்லில் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு மெத்தட். அப்படி இல்லை இதில் நான் எதுவுமே யூஸ் பண்ணலைன்னு வச்சுக்கோங்க, இதுதான் உங்கள் ஹோம் பேஜ். நான் எதுவுமே யூஸ் பண்ணலை, இது ஹோம் பேஜ். ஓகே, இப்போ சிம்பிளாக பாருங்கள். இதில் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நேம் ஈக்குவல் டு ராஜா. ஸோ இதை நான் எப்படி பாஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கண்டெக்ஸ்ட் ஈக்குவல் டு ஒரு டிக்ஷனரி ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ அந்த டிக்ஷனரியில் பாருங்கள், எக்ஸாம்பிள் நேம் கோலன் நேம். ஓகே, ஜஸ்ட் அந்த கண்டெக்ஸ்ட்டை வி ஆர் பாசிங் ஹியர். இந்த பிளேஸில் நான் பாஸ் பண்ணுறேன் கண்டெக்ஸ்ட். ஓகே, தென் இந்த இண்டெக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இதில் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பாருங்கள். வெல்கம், ஸோ போல்டு டேக். ஓகே, நேம். இப்போ ஜஸ்ட் நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். வெல்கம் நேம், வெல்கம் நீங்கள் அங்கே யூஸ் பண்ணின அந்த நேம் இங்கே டிஸ்பிளே ஆகும். இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள், வெல்கம் அந்த நேம். ஓகே, இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இதுவரை என்னோடய சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.